ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் அபி ஃப்ரம் வெப்டூன் சொசைட்டி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான நியூ மன்வா தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். இங்கே அப்படியே அந்த டீமன் கஷ்டம்லாம் காட்டிக்கிருக்காங்க. கீழே ஏகப்பட்ட போர் மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு டீமனை இன்னொரு டீமன் வெட்டி கொண்டுக்கிட்டு இருக்கு. கீழே டீமனோட டெட் பாடிஸ் கவுண்ட்லெஸ்ஸாக கீழே கிடக்கு நிறைய. அப்படி கீழே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்க கேஸ்டலில் ஏதோ ஒரு அட்டாக் வந்து பயங்கரமாக மோதுது. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ சாபிகான் கண்டினியூஸாக நிறைய அட்டாக்கை கேதர் பண்ணி ஒரு இடத்த அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். பார்த்தா ஹீரோ யூஸ் பண்ணுறது டபுள் கேஸ்டிங். ஒரு சைடு ப்ளூ கலர் மேஜிக் சர்க்கிள், இன்னொரு சைடு பிங்க் கலர். அவன் கண்ணெல்லாம் பிங்க் கலராக ஃபயர் மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அங்கே அந்த டீமனாய்டு மாஸ்க் வேற போட்டிருக்கான். ஹீரோ அப்படியே வானத்திலேருந்து ஜட்ஜ்மெண்ட் தண்டர்னு இங்கிட்டு இருந்து ஒரு அட்டாக்கு, அங்கிட்டு ஒயிட் கனான்னு ஒரு அட்டாக்கு, எல்லாம் ஒரு இடத்துல கன்னியூஸாக மோதிக்கிட்டே இருக்கு. அங்கே புகையெல்லாம் போகும்போது ஹீரோ அப்படியே பார்த்துக்கிருக்கான். என்ன ஒரு வழியா நீ செத்துட்டியான்னு ஹீரோ பார்க்குறான். ஆனால் ஹீரோ அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னாச்சு, இவன் இன்னும் இருக்கானா? அப்போ அங்கேருந்து ஒரு வாய்ஸ், என்னடா உன்னால் எதுவுமே பண்ண முடியல போலன்னு. அதை கேட்டோன்னே அப்படியே ஹீரோ ஷாக் ஆகி போய் நிற்கிறான். கீழே தரையை பார்த்தா அந்த டீமன் கிங் டெரண்ட் அவன் தான் நின்றுக்கிட்டு இருக்கான். ஹீரோ அவனை தான் அட்டாக் பண்ணியிருப்பான் போல. அவன் அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டே நிற்கிறான். என்னது இது, நான் யூஸ் பண்ணது 8th கிளாஸ் ஸ்பெல்லு வேற, எப்படி இது அவன் மேலே ஒரு சிங்கிள் ஸ்க்ராட்சை கூட ஏற்படுத்தலையான்னு ஹீரோ ஷாக்லேயே பார்க்குறான். அப்போ அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், என்ன தைரியம் இருந்தா நீ என்ன அட்டாக் பண்ண நினச்சிருப்பான்னு அந்த டெரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ இங்கே வந்ததே பெரிய தப்புடா. அப்போ ஹீரோ கடுப்பாயி அவன் மறுபடியும் அந்த மேஜிக் ஸ்பெல்லை கேஷ் பண்ண ஆரம்பிக்கிறான். வாயை மூட்ரா, உன்னை நரகத்துக்கு அனுப்பாமல் நான் விடவே மாட்டேன். அட்டாமிக் பர்ஸ்ட்னு ஹீரோ அவனோட ஃபைனல் அட்டாக் மாதிரி போடுறான். அது அந்த டெரண்ட்டுக்கு நேர க்ளோஸாக போயிட்டுருக்கு. இங்கே அது கிட்ட வரும்போது இவன் கையில் ஒரு மேஜிக் சர்க்கிள் எடுக்கிறான். அது பார்க்க குட்டியாக தான் இருக்குது, பட் ஹீரோட அட்டாக் எல்லாத்தையும் அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஹீரோவுக்கு சரியான ஷாக்கு. என்னது இது, நான் இப்போ யூஸ் பண்ணது 9th சர்க்கிள் மேஜிக், இதை எப்படி அவன் தடுத்தான்? ஹீரோ அங்கே வானத்தில் பறந்துக்கிட்டே நிற்கிறான். அவன்கிட்ட வந்த மொத்த அட்டாக்கையும் அப்சர்வ் பண்ணி ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டான். அங்கே வேனிஷ் ஆனது அவனோட அட்டாக் மட்டும் கிடையாது, அவன் மறுபடியும் ஒரு அட்டாக்கை ரிட்டன் அனுப்புறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். இடியட், என்ன ஒரு தைரியம்னு. அவன் விரல்ல அந்த மேஜிக் ஸ்பெல்லை கேஷ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கான். பட் ஹீரோ அவனோட அட்வான்ஸ் லெவல் மேஜிக் பேரியரை ஆக்டிவேட் பண்ணிட்டான். பட் அது வந்து அடித்ததில் அந்த மேஜிக் பேரியர் தூள் தூளாக போயிடுச்சு. ஹீரோவால் ஷாக்லேருந்து வெளியே வரவே முடியல. என்னது இது, ஹீரோ அப்படியே பல்ல கடிச்சு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன நடக்குது இங்கே ஹீரோ அப்படியே தூக்கத்துலேருந்தும் கண்ணை முடிச்சிட்டான். சே, ஹீரோக்கு வேர்த்து ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கனவு எத்தனை டைம் என் மெமரிஸில் வந்துக்கிட்டே இருக்கு. என்ன வந்தாலும் ஒரு மாற்றமும் இல்லைன்னு ஹீரோ பார்த்துக்கிருக்கான். இங்கிட்டு மார்னிங் அப்படியே அகாடமியை காட்டினான். ஹீரோ நடந்து போயிட்டே இருக்கான். ஹீரோ போகும்போதே திங்க் பண்ணிக்கிருக்கான், இப்போ கிட்டத்தட்ட ஒரு பிக்கஸ்ட் அப்டக்கில் நான் கிளியர் பண்ணிட்டேன். இருந்தாலும் அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அந்த ஜியோலன் எப்போ இங்கே வந்தாலோ கண்டிப்பாக ஏதாவது மூவ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. அவளை எப்படியாவது என் கைக்குள்ளே கொண்டாடணும்னு ஹீரோ திங்க் பண்ணிக்கிருக்கான். என் சைடு மட்டும் வந்தா என்னோட கிராண்ட் பிளானுக்கு ஒரு ஒன் ஆஃப் தி டாப் ப்ரையாரிட்டியாக இருப்பா. இவளை விடவே கூடாது. அது மட்டும் இல்லை, அந்த கோஷியோட மேனர் என் சைடு சேர்ந்ததும் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அந்த ஜேமியோங் இந்த கோஷியோட மேனர் வச்சு என்ன பண்ண ட்ரை பண்ணுறாங்கிறது எல்லா அப்டேட்ஸும் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ஃப்யூச்சரில் ஒரு பவர் ஹவுஸாக இருக்க போகிற அந்த டான் லீஜங் அண்ட் ஊக்கியாங் இப்போ 2 பேருமே என்கிட்ட இருக்கானுங்க. இருந்தாலும் இப்போதைக்கு அந்த ஜியோலைன் ப்ரொசஸ் பண்ணியிருக்க அளவு எபிலிட்டி இவனுங்க கிட்ட கிடையவே கிடையாது. அப்படி ஹீரோ திங்க் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போதே இங்கிட்ட வந்து பார்க்குறான். மொத்த ஸ்டூடெண்ட்ஸும்
அந்த அகாடமி ஹாலுக்குள்ள தான் எட்டி பார்த்துக்க இருக்கானுங்க. இப்போ நெக்ஸ்ட் டாஸ்க் நம்ம இப்போ என்ன பண்ண போறதுன்னு உள்ள வந்து பார்த்தா இவனுக்கு என்னடா பார்க்குறானுங்கன்னு இங்கிட்டு அந்த குட்டி தத்தானுங்க சொல்லிக்கிருக்கானுங்க. இவங்க உண்மையாவே பியூட்டிஃபுல்லா இருக்காங்க, செலஸ்டியல் மேடன் டிசெண்டன்னா இப்படித்தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவன் சொல்லி விட்டு பார்த்துக்க இருக்கான். உள்ள பார்த்தா ஒரு ஸ்வாட் தெரியுது. இங்கிட்டு அந்த ஜியோலன் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. காத்துல அப்படியே ஜம்ப் பண்ணி அவரோட ஸ்வாட் அட்டாக்கை போட்டுக்கிட்டு இருக்கா. அது பார்க்க ஏதோ ப்ளம் பிளாசம் அட்டாக் மாதிரியே இருக்கு. அவளை சுத்தி ப்ளம் பிளாசம் ஃப்ளவர்ஸ் ஃபுல்லா சுத்தி வர்ற மாதிரி அவளோட அட்டாக் எல்லா மூளைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி திங் பரவிக்கிட்டே இருக்கு. இவ அப்படியே அவளோட அட்டாக்கை முடிச்சுட்டு கீழே வந்து லேண்ட் ஆகிறா. அவ அப்படியே ஏதோ சென்ஸ் பண்ணி சைடில் பார்த்தா அங்கே ஹீரோவும் சரி மற்ற பையில அப்படியே எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோ வச்சக்கண்ணு பார்க்காம அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் குட் மார்னிங் இன்ஸ்ட்ரக்டர் சாபிகாங். அதை கேட்டான ஹீரோவும் வணக்கம் வணக்கம், நான் எப்பயுமே என்னோட மார்னிங் எக்ஸசைஸ்க்காக என்னோட ஸ்வாட் அப்படி ஸ்விங் பண்றது வழக்கமா வச்சுக்க தர்றேன், இது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவ சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அது ஹீரோ சொன்னான், இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்களோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் உண்மையாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப அவ சொல்லிக்கிட்டு இருக்கா, சரி ஓகே எதுவும் பிரச்சனை இல்லைன்னா நம்ம கொஞ்சம் நடந்துகிட்டே போய் பேசலாமா. அதை கேட்டோன்னே அங்கிட்டு இருக்க 2 பசங்களுக்கு ஆடி போச்சு. என்னது பேச போறாங்களா ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? இல்ல நம்ம கொஞ்ச தூரம் வாக் பண்ணிக்கிட்டே பேசலாமான்னு அவங்க கேட்குறாங்க. ஹீரோ அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான், இவ என்ன நினச்சிக்கிட்டுறா. சரி ஓகே இன்ஸ்பெக்டர் வாங்க போகலாம்னு ஹீரோ அவரோட போயிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ சொல்கிறான், உங்களோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் உண்மையாகவே ரொம்ப ரிஃபைன் ஆன மாதிரி இருக்கு, இருந்தாலும் நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. பட் ஃபேமிலி ஸ்வாட் அலைன்ஸில் இருக்க நீங்கள் இப்படி பண்ணுறதெல்லாம் சாதாரணம் தானேன்னு சொல்லிட்டு ஹீரோ சமாளிச்சுக்க இருக்கான். அதுக்கு அவ இல்லை எனக்கு கேலினா பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவ சொல்லிக்க இருக்கா. ஏன்னா அந்த அலைன்ஸ்ல இருக்க நிறைய பேர் என்னோட லெவலை விட கூடவே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவன் மலிப்பிட்டு இருக்கா. பட் ஹீரோ திங்க் பண்றான், என்ன ஒரு ஷேம்லெஸ்ஸா இருக்கு இவ, உண்மையா இந்த இன்ஸ்பெக்ஷன் டிவிஷன்ல இருக்க ஒரு ஆளே கிடையாது, இந்த ஹெவன்லி ஸ்வாட் அலைன்ஸ்லயும் இவ இருக்கிறன்னு சொல்றதே ஒரு பொய், அது எனக்கு நல்லாவே தெரியும். இவ உண்மையாவே என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்து அவ சொல்றா, இன்ஸ்பெக்டர் சாபிகாங் நீங்க ரொம்பவே இம்ப்ரெசிவான ஆள் இருக்கீங்க. அப்ப ஹீரோ இருக்கிறான், என்ன சொல்றீங்க? ஆமா கொஞ்ச நாள் முன்னாடி அந்த பப்ளிக் டியூவல்ல சிங்கிள் ஸ்ட்ரைக்ல ஒருத்தன் அட்டாக் பண்ணீங்களாமே, அது மட்டும் இல்ல அந்த கிரீன் ஃபாரஸ்ட்ல இருக்க சோலோ டீமன் சொல்லக்கூடிய ஒரு ஆளோட தலைய துண்டா வெட்டிட்டு வந்த மேல கேள்விப்பட்டேன். அப்ப அவ சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கா, ஹானஸ்டா சொல்லணும்னா நான் உங்ககிட்ட இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. ஹீரோ நினைக்கிறான், அப்ப இவ ஆல்ரெடி என் பேக்ரவுண்ட் செக் பண்ணியிருக்கா. பட் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் சரி இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கும்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு இவ சொல்றா, இல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களை பத்தி எதுவும் நான் விசாரிக்கவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கிட்டு பார்த்தா மற்ற பயிலெல்லாம் பார்த்துக்க இருக்கானுங்க. உங்ககிட்ட எடுக்க ட்ரைனிஸ் எல்லாருமே சொன்ன வரைக்கும் நீங்க சொல்லி கொடுக்குற மெத்தட் வேணா எவ்வளவு கஷ்டமானா இருக்கலாம், நீங்க அவனுங்களோட பர்சனல் ஸ்ட்ரகிள்ஸ்லையும் கூட நின்று நிறையவே ஹெல்ப் பண்றதா சொல்லிக்கிருக்கானுங்க. நீங்க அது மட்டும் இல்ல எந்த ஒரு பேக்ரவுண்டும் சரி ஸ்டேட்டஸும் பார்க்காம எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்றதா நான் கேள்வி ஏறப்பட்டேன். அது ஹீரோ சொல்றான், அவனுங்க சொல்ற கரெக்ட் தானே, அவனுங்க எல்லாம் நல்ல கிட்ஸ் தான். அதுக்கு இவ சொல்றா, அது மட்டும் இல்ல உங்களோட கை இன்ஸ்ட்ரக்டர் ஏன் இப்படி இருக்கு, உங்க கையில இருக்க மசில்ஸ் எல்லாம் அதோட ஸ்ட்ரக்சர், உங்க பாம்புல இருக்க மொத்த காயமும் அதை பார்த்தாலே தெரியுது கிட்டத்தட்ட 5 years இல்ல 10 இருக்கும். நீங்க ஒரு சிங்கிள் டே கூட விடாம உங்களோட வெப்பனை கிரிப் பண்ணி டெய்லி ப்ராக்டிஸ் பண்றது எனக்கு நல்லாவே தெரியுது. எவ்வளோ ரத்தம் வந்தாலும் சரி, எவ்வளோ உங்க உடம்ப ஹீல் பண்ணாலும் சரி, அதோட காயம் இன்னும் இருக்கத்தான் செய்யுது. அப்ப நீங்க எந்த அளவுக்கு டெடிகேஷனா இந்த ப்ராக்டிஸை பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுதுன்னு சொல்றா இன்ஸ்ட்ரக்டர் சாபிகாங். அது மட்டும் இல்ல நீங்க எத்தனையோ ஃபைட் இப்ப கிட்டத்தட்ட ரொம்ப நாளா போட்டுக்கிட்டே இருக்கீங்க. நீங்க ஒரு ப்ரௌடான மார்ஷியல் ஆர்ட்ஸ்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஹீரோனோட கையை பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்துட்டு சரி ஓகே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவ அப்படி ஏதோ திங்க் பண்ணிக்கிருக்கா ஹீரோவை பார்த்து. இருந்தாலும் எனக்கு வேற ஒன்று தெரியும், நீங்க நேச்சுரலாவே இந்த அளவுக்கு பவரான ஆள் கிடையாதுதானே சொல்லிட்டு ஹீரோட காதுகிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி சொல்லுங்க நீங்க எப்படி இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா ஆனீங்கன்னு. அவ ஹீரோட
சீக்கிரட் தெரிஞ்சுக்கிருக்கா வெயிட் பண்ணிக்கிருக்கா? ஹீரோ சொல்றான், இல்ல அதை பத்தி நான் எதுவும் பேச விரும்பவே கிடையாது. ஆனா சப்போஸ் என்னால நீங்க இன்ஸ்பெக்டர்னால என்னால அவாய்ட் பண்ணவும் முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். சரி ஓகே இன்ஸ்பெக்டர், ஹானஸ்டா உங்ககிட்ட நான் சொல்றேன், இந்த பவர்ங்கிறது எனக்கு லக்கியா கிடைச்ச ஒண்ணுதான். பட் நான் இதை எந்த ஒரு விஷயம் கேட்கவே கிடையாது. ஹீரோனோட கையெல்லாம் ரொம்ப பிளாக் அடிச்ச மாதிரி காயம் இருக்குது. ரீசன் என்னன்னு தெரியுமா? ஏகப்பட்ட ஃபைட் நான் கன்னியூஸா போடத்தான் செய்றேன். காரணம், எந்த ஒரு பவரும் இல்லாம லைஃப் அண்ட் அந்த ஸ்டேட்டை நான் நிறைய டைம் ஃபேஸ் பண்ணவும் செஞ்சிருக்கேன். அப்ப தானா கிடைச்சதுதான் அது. இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோ சொல்றான், டீமன் ஸ்பிரிட் கல்ட்டுன்னு. அதை கேட்டோன்னே அவன் ஒரு மாதிரி ஷாக்கை பார்த்துக்கு இருக்கா. இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு ஆல்ரெடி அந்த டீமன் ஸ்பிரிட் கல்ட்டை பத்தி ஏதாச்சும் தெரியுமான்னு ஹீரோ டெரரா கேட்குறான். அதை கேட்டோன்னே அவ ஹீரோட சட்டையை பிடிச்சிக்கிட்டு இருக்கா. ஹீரோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீன்னு கேட்குறான். அவ ஹீரோ கிட்ட பிடிச்சி, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, நீ யாரு, உனக்கு எப்படி இந்த நேம் தெரியும்னு ஹீரோ பார்த்து அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோ அவன் வாயில கைய வச்சுட்டு, நீங்க இப்ப என்ன பண்ணிக்கிருக்கேன்னு ஹீரோ நக்கலா கேட்டுக்கிட்டு இருக்கான். இங்க இந்த டீமன் இனோவேஷன் எல்லாம் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இங்க மார்ஷல் ஆர்ட்ஸுங்கிற ஒன்று பல 100 வருஷமா இங்கே ஃபேமஸாக தான் இருந்துச்சு. அதில் முக்கியமாக சொல்ல போனால் ஹெவன்லி டீமன் டிவைன் செக்ட் அவனுங்க ரொம்ப ஃபேமஸாக இருந்தானுங்க. அவனுங்களை எல்லாருமே டீமானிக் கல்ட்டுன்னு தான் சொல்லுவானுங்க. அதில் எக்கச்சக்கமான பீப்புள்ஸ் இந்த வேர்ல்டையே டாமினேட் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தானுங்க. அதுலேயும் முக்கியமாக ஒருத்தன் அவனுங்களை வழிநடத்தி செல்கிற கடவுள் மாதிரி ஒருத்தன் இருந்தான். அவனை தான் டீமானிக் கல்ட் லீடர்னு சொன்னானுங்க. அவனுங்க இந்த கொஞ்ச காலத்திலேயே அவனுங்களோட கொடூரமான பலத்தால் இங்கே சுற்றி நிற்கிற எல்லாத்தையும் அடித்து அசுர வளர்ச்சி அடைஞ்சானுங்க. அதை பொறுத்துக்க முடியாத ஆர்த்தடாக்ஸ் அலைன்ஸ் இந்த ஹிஸ்டாரிக்கல்லையே மற்ற எல்லா செக்டையும் சேர்த்துக்கிட்டு அவனுங்க மேலே ஒரு ஆல் அவுட் அட்டாக்கையும் நடத்தினானுங்க. கடைசியாக என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த கொடூரமான ட்ரூ டீமன் வர அந்த வேர்ல்டுலேயே நடந்துச்சு. அந்த போரில் எக்கச்சக்கமான மாஸ்டர்ஸ் அவங்களோட உயிரை இழந்தாங்க. கடைசியாக அந்த ஆர்த்தடாக்ஸ் டீமன் செக்ட், அந்த டீமானிக் செக்டே கம்ப்ளீட்டாக வைப் அவுட் ஆச்சு. அதில் இவனுங்க அவனுங்களோட வெற்றியும் பெற்றானுங்க. அப்படிப்பட்ட டேஞ்சரஸான கும்பல் அழிக்கப்பட்டு ரொம்ப நாள் கடந்துச்சு. இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் வேர்ல்டில் இப்போ ரொம்ப அமைதியான காலத்தை தான் அனுபவிச்சுருக்கும் மக்கள் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மை அது கிடையவே கிடையாது. அதில் தப்பி பழச்ச ஒரு சில டீமன் செக்டை சேர்ந்த வாரியர்ஸ் இன்னும் உயிரோட தான் இருந்தானுங்க. அவனுங்க சீக்கிரட்டாக டீமானிக் ஸ்பிரிட் கல்ட்னு ஒரு செக்டையே உருவாக்கி அண்டர் கிரவுண்டில் பண்ணாத எல்லா வேலையும் பண்ண ஆரம்பித்தானுங்க. காரணம், அவனுங்களோட செக்டை மறுபடி ரீகெயின் பண்ணணுன்னு. இப்போ இப்படிப்பட்ட குரூப்பை தான் இங்கே எல்லாரும் டீமன் ஸ்பிரிட் கல்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் என்ன உண்மைன்னு தெரியுமா? அவனுங்க இந்த ஆர்த்தடாக்ஸ் கூட்டணிக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்குது யாருக்குமே தெரியாது. அவங்கள நேரடியாக பார்த்தாலும் கொஞ்சம் பேர் மட்டும்தான் இருக்கானுங்க. அதை கேட்டோன்னே அவ ஹீரோவோட ஷர்ட்டை பிடிச்சி என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. உனக்கு அந்த டீமன் ஸ்பிரிட் கல்ட்டுக்கும் உனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு. அதுக்கு ஹீரோ, இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லிக்கிறீங்க, இப்படி ஏன் சடன் ஆக்ட் பண்ணிக்கிறீங்கன்னு ஹீரோ கேட்டுக்கிருக்கான். சரி ஓகே, நான் எல்லாத்தையும் சொல்கிறேன், முதல்ல கையை எடுங்க. அதை கேட்டோன்னே அவள் அப்படியே ஷாக்காக பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ அவள் ஹீரோ பார்த்து சொல்கிறா, என்னை மன்னிச்சிரு, நான் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன்னு. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், இருந்தாலும் இம்பார்ட்டண்டான விஷயம், உங்கள் ரியாக்ஷன் எல்லாத்தையும் பார்த்தா இன்ஸ்பெக்டர் ஜியோலன் உங்களுக்கு இதை பற்றி ஆல்ரெடி தெரியும் போலையே. அவ கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறா, இன்ஸ்பெக்டர் சாபிகாங், இந்த டீமன் ஸ்பிரிட் கல்ட் நீங்கள் மென்ஷன் பண்ணீங்களே, அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கன்னு கேட்குறா. இங்கிட்டு ஹீரோ ஒரு மாதிரி வித்தியாசமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அவ கேட்டுக்கிருக்கா, நீங்கள் இப்போ மென்ஷன் பண்ணீங்களே இந்த கல்ட், அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், அதை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஹீரோ இன்னும் சிரிச்சபடியே இருக்கான். பட் அவ சைடு திரும்பும்போது ஏதோ சோகமாக ஃபேஸ் வச்சிருக்க மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்ஸ்பெக்டர், நான் கண்டிப்பாக அது எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ
அவனுங்க நடந்துக்கிட்டே பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. நான் இந்த அகாடமியில் அசிஸ்டன்ட் இன்ஸ்ட்ரக்டரா ஆன அந்த நைட், அப்போ என்னால் இது வரைக்கும் என்னோட இன்டெலிஜென்ஸியை யூஸ் பண்ணக்கூட முடியாது. அதனால நான் இந்த அகாடமிக்கு வெளியே லேட் நைட்டில் நடந்துக்கிட்டு இருந்தேன். யாருன்னே தெரில, சில பேர் என்னை வந்து கிட்னாப் பண்ணானுங்க. அதை கேட்டோன்னே அவளுக்கே ஷாக்கு. என்னது கிட்னாப்பா? ஆமாம், என்னால் அந்த டைமில் ப்ராப்பராக ரியாக்ட் கூட பண்ண முடியல. பட் நான் எப்போ என்னோட கான்ஷியஸை ரீகெயின் பண்ணனோ என்னால் கிளியராக அந்த பர்சனை பார்க்க முடிஞ்சு. அவனோட ஃபேஸும் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. அவன் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் வச்சுருந்தான். அது மட்டும் இல்லை, அவன் என்னை பார்த்து அவங்களோட இந்த கல்ட் மறுபடியும் வளர்ச்சி அடைகிறதுக்கு நானும் ஒரு டூலாக இருப்போம்னு சொல்லி தான் என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தான். அது மட்டும் இல்லை, அதுக்கு நான் யூஸ் ஆகிறேன் நினச்சி என்னை பெருமையாக வேற நினச்சிக்க சொன்னான் தெரியுமா? அது மட்டும் இல்லை, அவனை எல்லாரும் டீமன் ஸ்காலர்னு தான் சொல்லுவாங்கன்னு. அதை கேட்டோன்னே அவளுக்கே ஷாக்கு, உறைஞ்சு போய் நிற்கிறா. ஆனால் அவளுக்குள்ள பயமும் பதட்டமும் வந்து அவள் கையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கா. எப்போ என்னை கடத்தினானுங்களோ அப்பையிலேருந்து என்னை ஒரு சப்ஜெக்ட் மாதிரி தான் ட்ரீட் பண்ண ஆரம்பித்தானுங்க. என் மேலே குரூஷியலான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், அது மட்டும் இல்லை ஒரு அன்னோன் பாய்சனல் சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையும் என் உடம்புல வச்சு செக் பண்ணிக்கிட்டே இருந்தானுங்க. அது மட்டும் இல்லை, ஏகப்பட்ட சர்ஜரிஸ், ஆர்கன்ஸ் அண்ட் ஃப்ளஷ் எல்லாத்தையும் எடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தானுங்க. அதனால தான் இதுன்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஃபயர் மேஜிக் வெளியே வச்சு காட்டுறான். ஒரு நாள் நான் என்னோட சென்ஸ்க்கு வந்தப்போ நான் தனியாக ஒரு ஹைட் அவுட்டில் யாரும் இல்லாமல் அபேண்டன் பண்ணப்பட்டு அங்கேயே கடந்தேன். அது மட்டும் இல்லை, எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு அந்த ஹெவன் ட்ரூ கியூஐ என்னோட இன்டெலிஜென்ஸுக்கு பதிலாக அது கிடச்சிச்சின்னு எனக்கு நல்லாவே தெரிய வந்துச்சு. அவன் கேட்குறா, என்னது ஹெவன் ட்ரூ கியூஐயா? இல்லை பொய் சொல்லாத. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், ஆமாம், இந்த பவர் மோஸ்ட்டாக யாருக்கிட்டையுமே அதிகமாக இருக்காது. இந்த பவரை மட்டும் பொசஸ் பண்ணியிருந்தோம். இந்த ஹெவன் ட்ரூ கியூங்கிறது நம்மளோட லைஃப் ஃபோர்ஸை ஒரு டூல் மாதிரி யூஸ் பண்ணி அவசரா. ஹானஸ்டா நீ சொல்கிறத என்னால் நம்ப கூட முடியல. பட் இதுக்கு பாசிபிள் இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்போ ஹீரோ அவனோட கையை நீட்டி கொடுக்குறான். நீங்கள் வேணா என் பாடியை செக் பண்ணி பாருங்கள். எனக்கு எந்த ஒரு இன்டர்னல் எனர்ஜியுமே கிடையாது. நான் எப்படிப்பட்ட பவரை யூஸ் பண்ணுறேன்னு கூட எனக்கு தெரியாது. அப்படி மட்டும் நான் தப்பாக சொல்லியிருந்தா என்னை என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறான். ஹீரோ திங்க் பண்ணுறான், என்னதான் இருந்தாலும் சரி அவள் என்னை நம்புறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் அவள் நம்பித்தான் ஆகணும். ஏன்னா இந்த இனட் கியூங்கிறது ஒரு விசித்திரமாக இருந்தாலும் சரி, இந்த டீமானிக் செக்ட் அவனுங்களை பற்றி சொன்ன தகவல் எல்லாம் அவள் லைஃப்பில் அனுபவிச்ச எல்லாத்துக்கும் சேமாக இருக்கும். இதனால கண்டிப்பாக நான் ஒரு ஆணி அடித்த மாதிரி இன்னும் நிறைய விஷயத்த சொன்னான். கண்டிப்பாக அவள் என் சைடு வர அதிக வாய்ப்பு இருக்குது. அவள் இன்னும் ஷாக்லேயே பார்த்துக்கிருக்கா. இங்கிட்டு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிருக்கான். கண்டிப்பாக இவ என் சைடு வர அதிக வாய்ப்பு இருக்குது. அப்போ ஹீரோ சொல்கிறான், நீங்கள் ஒருவேளை என்னை நம்பலைன்னா நீங்கள் வேணால் வாங்களேன். என்னை கடத்தி சித்திரவதை பண்ணாங்களே, அது மட்டும் இல்லை வேரியஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அந்த இடத்துலலாம் பண்ணானுங்க. அங்கே எந்த ஒரு தடையும் இல்லாமல் அவனுங்க விட்டு போக அதிக வாய்ப்பு இருக்குது. நான் எப்போ கண்ணு முழிச்சனோ அங்கே யாருமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அங்கே கொஞ்சம் தடம் இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த இடம் கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்குது. அதனால நம்மளால் இப்போ போக முடியாதுன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அவள் எந்த ஒரு பதிலும் சொல்லவே இல்லை. இங்கிட்டு ஹீரோ சிரிச்ச வெடிமா நிற்கிறான். அவள் அப்படியே போக ஆரம்பிச்சிட்டா. நீங்கள் மட்டும் ஓகேவா இருந்தா நம்ம நாளைக்கு இந்த அகாடமிக்கு வெளியே போய் அதை மீட் பண்ணலாமா? நான் உங்களை கைட் பண்ணுறேன்னு ஹீரோ சொல்கிறான். இங்கிட்டு அவன் நினச்சிட்டே போயிட்டுருக்கா, நான் என்ன பண்ணுறது? அப்போ ஹீரோ திங்க் பண்ணுறான், இதெல்லாம் போய் தான் என்ன அந்த டீமன் ஸ்பிரிட் கல்ட் அந்த பேஸ்டர்ஸ் என்னோடய ப்ரீவியஸ் லைஃப்லையும் என்னை தூக்கிட்டு போக கூட கிடையாது. என்னோடய பவர்ஸ் இதெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் மேஜிக் மட்டும்தான். என்கிட்ட ஹெவன் ட்ரூவையுமே கிடையாது. பட் இவளால் இந்த பொய்யை நம்பாமையே இருக்க முடியாதுன்னு ஹீரோ திங்க் பண்ணுறான். அது மட்டும் இல்லை, நான் டைரெக்டாக சொல்லாமல் இந்த பொய் சொன்னது கண்டிப்பாக அவளுக்கு தெரியவும் போகிறதில்ல. அப்போ தான் ஹீரோ திங்க் பண்ணி பார்க்குறான், அந்த டீமன் வேர்ல்டில் அவன் அனுபவிச்ச அந்த சித்திரவதை எல்லாத்தையும் நான் சொன்னது என்ன தான் பொய்யா இருந்தாலும் சரி, நான் சித்திரவதை அனுபவிக்காமல் இல்லை, ஹீரோட தலையில்
ஏதோ ஹெல்மெட் எல்லாம் போட்டு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. இங்கிட்டு பார்த்தா டெண்டகிள்ஸ் மாதிரி நிறைய மான்ஸ்டர்ஸ் அவனை வந்து கடிச்சு அப்படியே செக் பண்ணிக்கிருக்கு. இங்கிட்டு 2 பேர் பேசிக்கிருக்கானுங்க. இந்த சுச்சுவேஷன் என்ன இது? அப்போ இன்னொரு டீமன் பேசிக்கிருக்கு. ஃபஸ்ட்டு இவன் இந்த கிளியரா நம்ம டீமானிக் எனர்ஜியை ரிஜெக்ட் பண்ண தான் ஆரம்பிச்சிச்சு. போக போக இவனோட பாடி இதை நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ பக்கத்தில் வந்து சொல்கிறான், இன்ட்ரெஸ்டிங், இவன் இதை நல்லா அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தா இவனால் எந்த அளவுக்கு முடியுதோ இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த ஹியூமன் வேர்ல்டில் இவன் தான் ஒரு வீக்கான பீயிங்காக பார்க்கப்பட்டான். இவன் இந்த டீமானிக் வேர்ல்டில் எப்படியெல்லாம் ஆக போகிறான் பாரு. இவனுங்க கண்டினியூஸாக டீமானிக் எனர்ஜியை ஹீரோக்குள்ளே செலுத்திக்கிட்டே இருக்கானுங்க. பார்த்தா அவன் மேலே இந்த டென்டகிள்ஸ் இன்னும் வேகமாக அவன் தசையெல்லாம் கடிச்சு உள்ளே போயிட்டுருக்கு. என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இங்கிட்டு ஹீரோ மேலே எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ண பிறகு ஹீரோவை தூக்கி அப்படியே வீசிட்டு போயிட்டானுங்க. இங்கிட்டு டீமானிக்கில் இருந்த பீப்புள்ஸ் எல்லாம் ஹீரோ வந்து பார்க்குறானுங்க. டேய் அங்கே பாருடா, எவனோ ஒருத்தன் கிடக்குறான்னு, அவனை தூக்குங்கடான்னு ஹீரோ தூக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோட வாயிலேருந்து கன்னியூஸாக ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ பக்கத்துலேருந்து ஒரு சவுண்டு, பரவாயில்லையே நீ இன்னைக்கு சாக மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு. இங்கே ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, ரியலி நீ என்ன அவ்வளோ கான்ஃபிடென்ஸாக இருந்தியா? நான் இந்த ட்ரெயின் சாக மாட்டேன்னு எனக்கும் தெரியணும். பார்த்தா ஆப்போசிட்டில் ஜியோலன் தான் நின்றுக்கிருக்கா. எனக்கும் தெரியும் இந்த சாபிகாங் இப்போ அவனோட என்டையர் லைஃப்பும் ரொம்ப ஸ்ட்ராங்கான லைட்டாக போலன்னு ஹீரோ கிட்ட கையை கொடுக்குறா. இப்போ கரண்டாக ஹீரோ ஒரு ஃபாரஸ்ட்டில் நின்று திங்க் பண்ணிக்கிருக்கான். என்னாச்சு? அப்போ ஹீரோ எதை சென்ஸ் பண்ணிட்டான், டேய் வெளியே வாடா. அவன் வராதனால ஹீரோ அப்படி கல் எடுக்கிறான். அவன் பார்த்தா நம்பர் 7 தான் பயந்துக்கிட்டே வரான். டேய் திரும்ப அடிச்சிடாதரான்னு நம்பர் 7 சொல்லிக்கிருக்கான். யோ நெல்லியா கல்லை விட்டு எரிஞ்சிடாதேன்னு. அப்போ ஹீரோ சொல்கிறான், என்ன கண்காணிக்கிறதுக்கு ஒன்று அனுப்பி வச்சுருக்கானுங்க போல, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சியா? அப்போ அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், இல்லை நான் உங்களை வாட்ச் பண்ணுறக்காக நான் வரல, இருந்தாலும் இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு அந்த கோஷையோட மேனேஜ் இந்த நம்பர் 7 சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை புரியுன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு ஸ்க்ரோல் மாதிரி தூக்கி போடுறான். இவன் அதை வாங்கி படித்து பார்க்குறான். இது என்னது? இதுதான் ஒரு மேப். இதில் ஒரு லொக்கேஷனை மார்க்கும் பண்ணியிருக்கேன் பாரு. செகண்டு நீ என்ன பண்ணணும்னு தெரியுமா? இந்த பேஜில் இருக்க இன்ஃபர்மேஷன் இதை எல்லாத்தையும் அந்த பிளேஸில் நீ எழுதியே ஆகணும். எனக்கு தெரியும் உன்னால் இந்த வேர்ட்ஸை படிக்க முடியாதுன்னு, ஆனால் அங்கே இருக்க ராக் வால் எல்லாத்துலேயுமே இதை எழுதி வச்சிரு, புரியுதா? ஒன்ஸ் நீ மட்டும் இதில் இருக்க லெட்டர்ஸ் எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்ட, செகண்ட் பேஜில் இருக்க அந்த பிளேஸில் போய் அகைன் அந்த வார்ட்லையும் இதை எழுத ஆரம்பிச்சிருன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன சொன்னது புரிஞ்சா இல்லையா? அதை விட முக்கியமாக நாளை காலைக்குள்ளே இதை நீ முடிச்சே ஆகணும். அப்போ அவன் சொல்லிக்கிறேன், நில்லுங்க, இருந்தாலும் நீங்கள் ஏன் என்ன இதை பண்ண சொல்லிக்கிறீங்க? நான் ஏன் இதை பண்ணணுன்னு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, ஏன் பண்ணணுமா? அப்போ அவன் சொல்கிறான், வெயிட் நீங்கள் எதுவும் பண்ணிடாதீங்க, இருந்தாலும் நான் ஏன்னு சொல்லலாம்ல. அதுக்கு ஹீரோ சரியான டென்ஷன் ஆகிட்டான். என்ன நீ ஏனா சொல்கிற வேலையை கேட்க மாட்டியாடான்னு அவன் அழுதுகிட்டே போயிட்டுருக்கான். என்னை எதுவும் பண்ணிடாத, டேமிட். டேய் யாவும் வச்சுக்க, நாளை காலைக்குள்ளே இந்த வேலையை முடிக்கிற. உனக்கு இந்த ஒரு நைட் மட்டும்தான் இதை முடிக்கிறக்கான டைம். அவள் பாட்டுக்க அந்த பிளேஸை செக் பண்ண வந்தா நான் மாட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துக்கிருக்கான். ஃபைன், இப்போ கிளியராக ஒரு வேலையை நல்லாவே முடிச்சிட்டேன், இருந்தாலும் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ திங்க் பண்ணியிருக்கான். நான் இப்போ கண்ட்ரோலில் வைக்க வேண்டிய ஒரு வேலை முடிஞ்சு. இங்கிட்டு ஜேமி அங்கே தான் உட்காந்துருக்கான். அப்போ அவன் ஆப்போசிட்டில் ஒரு ஆள்கிட்ட பேசிக்கிருக்கான். என்ன உன்னோட இன்வெஸ்டிகேஷன் எப்படி போயிட்டுருக்குன்னு. பார்த்தா ஜியோலாம் தான் நிற்கிறா. அவளை பார்த்து அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், ஸ்டோல் ஸ்டீலிங் செலஸ்டியல் மேடன் என்ன சொல்கிறீங்க? அதுக்கு அவள் சொல்லிக்கிருக்கா, என்ன நீங்கள் ஜியோலான்னு கூப்பிட்டாலே போதும், எனக்கு அந்த பேரை வச்சு கூப்பிட்றது ரொம்ப ஆக்வர்டாக இருக்குன்னு அவன் சொல்லியிருக்கான். சரி ஓகே என்னை மன்னிச்சிருங்க. இப்போ அவனை இன்வெஸ்டிகேட் பண்ண சொன்னானே, இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? அப்போ அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா, எனக்கு தெரிஞ்சு அவனோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் எப்படி வந்துச்சுன்னு தெரில, இருந்தாலும் அதை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு இன்னும் கிடைக்கல. எனக்கு என்னமோ இவனை பற்றி இன்னும் சந்தேகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இவனை பற்றின இன்ஃபர்மேஷன் அதை விசாரிக்கிறதுக்கு எனக்கு இன்னும் டைம் ஆகும் போல். அவள் அப்படி அமைதியாக சொல்லி யோசிச்சுட்டு இருக்கவும் அவர் கேட்குறாரு, சரி ஓகே நீங்கள் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, இருந்தாலும் அவன்
ஏதோ ஒன்று மறைக்கிற மறக்குன்னு அவர் சொல்கிறாரு. எனக்கு என்னமோ அவன் அந்த டேஞ்சரஸான ஆர்கனைசேஷனில் இருக்க ஸ்பையாக மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் நல்லாவே விசாரிங்க. அப்படி மட்டும் இருந்துச்சு இந்த ஆர்த்தடாக்ஸ் அலைன்ஸ், அதுக்கே இவன் ரொம்ப டேஞ்சர் ஆயிடுவான். அதுக்கு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா, ஒருவேளை அந்த விசாரணைக்கு அப்புறம் அவன் பின்னாடி ஏதாவது ஒரு டேஞ்சரஸான அந்த டீமானிக் கல்ட்டோ இல்லை இந்த ஆர்த்தடாக்ஸ் அலைன்ஸை சேர்ந்த எவனோ ஒருத்தன் இவனை ஸ்பையை அனுப்பியிருந்தாலும் சரி, அதை பற்றி எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. அப்போ அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா, சரி ஓகே, ஒருவேளை அவன் மட்டும் ஸ்பையாக இருந்தா என்னை ஃபஸ்ட் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு என்னை அனுமதிங்கன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் அப்படியே வச்சுட்டு இருக்கான். அப்போ அவள் ஒரு நைஃப் எடுத்து அப்படியே பெஞ்சில் குத்துறா. ஒருவேளை அவனோட பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் செக் பண்ண பிறகு டேஞ்சரஸான ஆளாக மட்டும் இருந்தான், அவனை கொல்றதுக்கும் நான் தயங்கவே மாட்டேன். அவள் காலையில் நடந்த சீனை அப்படியே நினச்சி பார்க்குறா. அவளுக்கு கோபம் நல்லா தலைக்கு ஏறிடுச்சு. அவளோட ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி டார்க் ஆகிட்டுருக்கு. அவன் பேசுனது பொய்யா மட்டும் இருந்துச்சு. அவன் என்ன பண்ணாலும் சரி எனக்கு கவலையே கிடையாது. அவனோட டர்ட்டியான ட்ரிக்ஸ் எல்லாத்துலேயும் நான் ஏமாந்துருவேன்னு அவன் நினச்சிக்கிட்டுறானா. அவன்கிட்ட இருக்க எல்லா ரகசியத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சி எடுத்து அவனை கொடூரமான சித்திரவதைக்கு நான் அளக்குவேன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லை, கடைசியா அவன் கை கால் எல்லாத்தையும் வெட்டி நான் கொல்லுவேன். அந்த சாபிகாங் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்னு அவள் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படியே மார்னிங் டைமில் தான் கட்டுறாங்க. பார்த்தா இந்த டிராகன் ஸ்ப்ரிங் அகாடமியில் ஹீரோ அவனோட இன்டெலிஜென்ஸை கேதர் பண்ணி அப்படியே மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ ரீசெண்ட் டேஸாக எனக்கு கிடைச்ச மானம் எல்லாத்தையும் என் பாடியில் நான் ஸ்டோர் பண்ணி ஆகணும். அதை விட நான் தேங்க்ஸ் சொல்லணுன்னா எனக்கு ரீசெண்டாக கிடச்ச அந்த ஹையஸ்ட் கிரேட் மானா ஸ்டோன் அதுதான் காரணம். இது என்னோட மேஜிக் சர்க்கிளை இம்ப்ரூவ் பண்ணவும் நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லை, இதனால் என்னால் 6th லெவலை ஈஸியாகவே ரீச் பண்ண முடிஞ்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட எனர்ஜியை கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போதைக்கு என்கிட்ட உள்ள மார்ஷியல் ஆர்ட்ஸை வச்சு கண்டிப்பாக இந்த டிராகன் ஸ்ப்ரிங் அகாடமியில் இருக்க 1 இல்லை 2 எல்டர்ஸை கூட என்னால் பீட் பண்ண முடியும். நான் யாருக்கும் பயப்படணுன்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ திங்க் பண்ணிக்கிருக்கான். ஆனால் எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான், இந்த லோவர் டேண்டைன். அதுதான் என்னால் என்னோட கொஞ்சம் இன்டர்னல் எனர்ஜி என்னால் ஃபீல் பண்ண முடியுது. பட் எனக்கு பிளட் வெயின்ஸ்லேயும் சரி மெரிடியன்ஸ்லேயும் சரி எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. எந்த ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸும் என்னோடய கல்டிவேஷன் டெக்னிக்கை இந்த அளவுக்கு மோசமாக்குனதும் கிடையாது. பட் என்னால் ஏன் என்னோட இன்டர்னர்ஜியை கேதர் பண்ணவே முடியலன்னு சொல்லிட்டு ஹீரோ திங்க் பண்ணுறான். எனக்கு உண்மையாகவே ஒரு ஸ்ட்ரேஞ்சான பாடி கன்ஸ்ட்ரக்ஷன் நான் பிறந்ததுலேருந்தே இருக்குது. ஈவன் இந்த ஹெட் டிவிஷன் ஜின்பேக் அவரால் கூட இந்த பிரச்சனையை சரி பண்ணக்கூட முடியலை. ஆனால் இருந்தாலும் இப்படிப்பட்ட பாடியை வச்சு தான் நான் இது வரைக்கும் சர்வே ஆகிக்கிட்டே இருக்கேன். நான் வெறும் ஒரு ஆர்டினரியான ஸ்பியர் யூசர் மட்டும்தான். ஒரு எக்ஸ்டர்னல் மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்கிட்ட ஒரு சாதாரண பையன்தான். அது மட்டும் இல்லை, என்னை கொலை பண்ணப்பவும் சரி இல்லை அந்த டீமன் ரிலமுக்கு கொண்டு போய் வேரியஸ் எக்ஸ்பெரிமெண்ட் என்னை ஒரு சப்ஜெக்டை வச்சு பண்ணப்பையும் சரி, இந்த பாடி தான் என்னை இன்னும் உயிரோட வச்சுக்கிட்டே இருக்குன்னு அப்புறம் அவ சொல்லிட்டு ஜியோலனை பற்றி திங்க் பண்ணிக்கிருக்கான். இருந்தாலும் இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ திங்க் பண்ணுறான். அப்போ பின்னாலேருந்து ஒரு வாய்ஸ், நீங்கள் சொன்னதை வெறும் ஒரு நைட்டில் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டேன்னு கோஷாடோ மேனர் நம்பர் 7 வரான். ஹீரோ அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன? ஆமாம், உங்ககிட்ட என்னடா அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிண்டல் பண்ணிக்கிருக்கான். அவன் அப்படியே பார்க்குறான். என்ன? ஏய், என்னையா சொல்லிக்கிட்டு இருக்க? எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நைட்டில் வேலையை முடிச்சேன்னு தெரியுமான்னு. இங்கிட்ட ஹீரோ ஷர்ட்டை மாட்டிக்கிட்டு, சரி விடுப்பா ஜோக் தான் பண்ணேன், சும்மா அவங்ககிட்ட விளாண்டு பார்த்தேன்னு, நீ நல்ல வேலை தான் பண்ணியிருக்க, சரி நீ இப்போ போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்லிக்கிறீங்க, என்னை இன்னும் கிண்டல் பண்ணிக்கிறீங்களான்னு ஹீரோ ஜன்னல் சைடு அப்படியே பார்த்துக்கிருக்கான். இங்கிட்டு கொஞ்ச நேரம் சென்று பார்த்தா இங்கிட்டு 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைட் போட்டுக்கிருக்கானுங்க. அப்போ கூட ஹீரோ அவனோட ஃபைட்டை ஒழுங்காக கவனிக்காமல் வேறு ஏதோ திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். எப்படியாவது அந்த ஜியோலோனை அந்த நான் கிரியேட் பண்ண அந்த டீமன் குகைக்கு கொண்டு போயே ஆகணும். இருந்தாலும் அந்த டீமானிக் கட்டிலேருந்து வந்த சில தடயம் ஆல்ரெடி நானே செட்டப் பண்ணி வச்சுட்டேன். பட் என்னதான் இருந்தாலும் அதில் கொஞ்சம் குறை இருக்கத்தான் செய்யும். ஆனால் பரவாயில்ல, எப்படியாச்சும் அந்த குகையை அவளை நம்ப வச்சே ஆகணும். அதுக்காக மானா பேரியரையும் நான் ஆல்ரெடி போட்டும் வச்சிட்டேன். அவள்
இதை நம்பாமல் இருக்கவே முடியாது. மற்ற மார்ஷியல் ஆர்ட்ஸ்னால இதை பார்க்கக்கூட முடியாது. இருந்தாலும் இதை அவனுங்க பார்த்தா வெறும் சாசரின் மட்டும்தான் நினைப்பானுங்க. பட் இது டீமானிக் கல்ட்டு சேர்ந்த இதுன்னு அவன் நம்ப வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இருந்தாலும் நான் எத்தனையோ டைம் திங்க் பண்ணி பார்த்துட்டேன். இந்த டீமன் ஸ்பிரிட் கல்ட் இவனுங்களை எப்படி மேனேஜ் பண்ணுறது, யார் லீட் பண்ணுறன்னு கூட தெரியாது. இருந்தாலும் இதை பற்றி வர எல்லா நியூஸும் ரொம்ப சஸ்பீஷியஸாக இருக்குது. பட் நோ சாய்ஸ், அவளை நம்ப வச்சு தான் ஆகணும்னு. அப்படி ஹீரோ திங்க் பண்ணிட்டு இருக்கும்போதே சைடில் அவன் வந்துக்கிட்டு இருக்கா. குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர்னு ஹீரோவிட சொல்கிறான். அவள் வந்தோடனே எதுவும் பேசலை. வா நம்ம அங்கே போகலாம்னு. நீந்தானே அந்த இடத்துல டீமன் ஸ்பிரிட் கல்ட்டோட தடயம் நிறைய இருக்குன்னு சொன்னேன். அவள் ஒரு மாதிரி கோவத்தோட கேட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோ அதை பார்த்தா சிரிச்சுக்கிட்டு, சரி ஓகே ஓகே, அப்போ நான் சொன்னது ஒரு ஃபால்ஸான இன்ஃபர்மேஷன் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களை அந்த டீமன் ஸ்பிரிட் கல்ட் இருந்த அந்த குகைக்கு நான் கூட்டி போகிறேன். வாங்க இன்ஸ்பெக்டர், நான் உங்களை கைட் பண்ணுறேன்னு ஹீரோ கூட்டி போகிறான். அது இந்த அகாடமிக்கு வெளியே தான் இருக்குது. என்ன வந்தாலும் சரி அதை நான் பார்த்துக்கிறேன்னு. இங்கிட்ட நெக்ஸ்ட் சீன் அப்படியே 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டீமன் ரிலமில் தான் காட்டுறாங்க. ஹீரோ அதை திங்க் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ கீழே ஒருத்தன் வழியால் துடிச்சுக்கிட்டு இருக்கான். வாயிலேருந்து ரத்தம் தெரிக்குது. இங்கிட்டு ஜியோலன் அவனை மடியில் வச்சுட்டு அப்படியே பார்த்துக்கிருக்கா. அவன் உடம்புலேருந்தெல்லாம் ஏதோ பர்பிள் கலர் லைட் மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது அவன் பாடி முழுக்க அப்படியே பரவும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இங்கிட்டு நம்ம ஹீரோ தட்டிக்கிட்டே இருக்கான் கதவை. கதவை திறங்க, இது எமர்ஜென்சின்னு. இப்படியே விட்டா மான்ஸ்டர்ஸ், இவன் கண்டிப்பாக செத்துருவான்டான்னு கத்திக்கிட்டே இருக்கான். அப்போ ஜியோலன் சொல்றா, சாபிகாங் நிப்பாட்டு, இது ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு. பார்த்தா அந்த துடிச்சுக்கு இருந்தவன் அவன் மடியில் அப்படியே செத்துட்டான். ஹீரோ பார்க்குறான். என்ன? ஹீரோக்கு சரியான கடுப்பு. அவன் செத்தது தெரிஞ்சதும் வெளியே இந்த 2 டீமன்ஸ் டோரை திறந்துட்டு வந்து அவனை தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்கானுங்க. அவன் உடம்புலேருந்து ரத்தம் கன்னியூஸாக வந்துக்கிட்டே இருக்கு. அங்கே அந்த ஜெயிலில் இவனுங்க 2 பேர் மட்டும்தான் சர்வைவே ஆயிருக்கானுங்க, இங்கே பிடிச்சி வந்த எல்லாருக்கிட்டையும். அப்போ ஜியோலன் சொல்கிறா, கிட்டத்தட்ட எத்தனையோ பேர் இருந்தோம், இப்போ நம்ம 2 பேர் மட்டும்தான் உயிரோடு இருக்கும்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் இந்த முறிமில் இருக்க லாஸ்டான பீப்புள்னு நினைக்கிறேன்னு. அப்போ ஹீரோ அதெல்லாம் கேட்டோன்னே என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே வச்சுட்டு இருக்கான். இந்த மார்ஷியல் வேர்ல்டில் கண்டிப்பாக நம்ம தான் கடைசியாக நல்லா இருப்போம்னு ஹீரோவும் சொல்கிறான். இருந்தாலும் இப்போ எந்த ஒரு முடிவுக்கும் வரானா, நமக்கு தெரியாத ஏதாவது ஒரு ஜெயில் கண்டிப்பாக இருக்கும். அதில் இன்னும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் உயிரோடு இருக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோ அவனுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவள் சொல்லிக்கிருக்கா, இதெல்லாம் நடக்கும்னு நினச்சிக்கிருக்கியா? வாய்ப்பே இல்லை. இப்படி ஒரு நரகத்தில் நான் வந்து சித்திரவதைப்பட்டு சாகன்னு ஆசையே படலை. நான் ஆசைப்பட்டதெல்லாம் அந்த பேட்டில் ஃபீல்டில் ஒரு டெத்தை தேடி தான் நான் இங்கே வந்தேன். தெரியுமா உனக்கு? இதில் உனக்கு என்ன காமெடியாக இருக்குது? இந்த மாதிரியான சித்திரவதைலாம் எனக்கு ஒன்றும் புதுசே கிடையாது தெரியுமா? அப்போ ஹீரோ சொல்கிறான், என்ன சொல்கிற? இது புதுசு இல்லைன்னா அப்போ ஜியாங்குல இருக்கும்போதே இது மாதிரியான டார்ச்சர்லாம் அனுப்பிச்சிருக்கியா நீ? அதுக்கு அவசரா, ஆமாம், அவனுங்கள தான் டீமன் ஸ்பிரிட் கல்ட்டுன்னு சொல்லுவானுங்க. உனக்கு புரியவே புரியாது அவனுங்க எப்படி சித்திரவதை பண்ணானுங்கன்னு. கீழே கிடக்கிற அந்த பர்பிள் கலர் அந்த லிக்விட் மாதிரி இருக்கதை அவள் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ அவன் சொல்கிறான், என்ன உன்னால் இதை அப்சர்வ் பண்ணக்கூடிய எபிலிட்டி உங்ககிட்ட இருக்கா? இதை உன்னை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னியே, அதோட சைடு எஃபெக்ட் தான் நான் இது. ஹீரோ கேட்குறான். அதுக்கு அவசரம், ஆமாம், ஃபஸ்ட் டைமா இப்போ நான் இதைத்தான் ஃபீல் பண்ணி பார்த்துக்கிருக்கேன்னு அவசரா. அதை கேட்டோன்னே ஹீரோ சொல்கிறான், உண்மையாகவே ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது இந்த எபிலிட்டி. இந்த மான்ஸ்டர்கிட்ட கூட இப்படி கிடையாது. இருந்தாலும் எப்படின்னு ஹீரோ ஷாக்லேயே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டோட சைடு எஃபெக்ட் தான் இதுனா எப்படி நீ அதை பயன்படுத்திக்கிருக்க? அப்போ அவசரா, கரெக்ட் தான், நான் இதை உன்கிட்ட தான் முறையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, நான் என்னோட ரிவென்ஸையும் கைவிட்டேன் தெரியுமா? அவள் அப்படியே எல்லாத்தையும் வெறுத்து போன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் கிட்டத்தட்ட 10 வருஷம் எந்த ஒரு ட்ரேசஸுமே கிடையாது அந்த டீமன் ஸ்பிரிட் கல்ட்டை பற்றி. என்னால் அவனுங்களை பற்றி கண்டுபிடிக்க கூட முடியலை. ஃபஸ்ட் நான் இவனுங்க ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் குரூப்னு தான் நினச்சேன். பட் அவனுங்களுக்கு மேட்சா இங்கே யாருமே கிடையாது. சாபிகாங், நான் எதுக்காக இந்த வாரில் ஜாயின் பண்ணேன்னு உனக்கு தெரியுமா? என்ன சொல்கிற? அப்போ நீ வாண்டடாக வந்து சேரலையா? அவனுக்கு கட்டாயப்படுத்தி உன்னை கூட்டி வரலையா? நீ அத்த அந்த பேட்டில் ஃபீல்டுக்கு வந்தோம் சரியா? ஆமாம், நான் என்னோடய ஃபியூச்சருக்காகவும் சர்வைவலுக்காகவும் இந்த பேட்டில் ஃபீல்டுக்கு வரவே கிடையாது.
அவன் அப்படியே ஷாக்காக பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ சீரியஸாக தான் சொல்றியா? ஆமாம், இந்த ஜாங்குல இருக்க அவுட் சைட் மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் தடுக்கிறல எனக்கு எந்த ஒரு சாய்ஸும் கிடையாது. எனக்கு என்னோடய ஃபியூச்சரை பற்றியோ சர்வைலை பற்றியோ எந்த ஒரு கவலையும் கிடையாது. நான் ரொம்ப நாள் அவனுங்களை தேடி தேடி டயர்டான ஒரு லேடி மட்டும்தான். அஃப்கோர்ஸ் இது என்னோட சொந்த முடிவும் கூட தான். என்னால் அவனுங்களை கண்டுபிடிக்கவே முடியல. அதுக்காக தான் என் சாவை தேடி இந்த வாரிலையும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ கிட்டத்தட்ட இங்கே நான் கொஞ்சம் கொஞ்சமாக சாகிறத விட நான் அங்கேயே செத்துருக்கலாம்னு சொல்லி தான் நான் திங்க் பண்ணியிருக்கேன்னு அவசரா. அதை கேட்டோன்னே ஹீரோ சொல்கிறான், நீ இந்த அளவுக்கு நீ கஷ்டப்பட்டுருப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல. இருந்தாலும் இப்போ நம்ம உயிரோட தானே இருக்கோம். அது மட்டும் இல்லை, ஒருவேளை நம்ம இங்கே மட்டும் சாகலைன்னு வச்சுக்கவேன், நீ இவ்வளோ நாள் ஸ்ட்ரகிள் பண்ணியே உன்னோட ரிவெஞ்சுக்காகவும் எல்லாத்துக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன். என்னால் இன்டர்னெலஜி யூஸ் பண்ண முடியாமல் வேணா இருக்கலாம், ஆனால் என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நீ கவலையப்படாதேன்னு. கண்டிப்பாக நம்ம இந்த மான்ஸ்டர்லேருந்து சர்வைவ் ஆகும். கண்டிப்பாக உனக்கு நான் ஹெல்ப் பண்ண தான் போகிறேன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். எப்போ இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறோமோ அந்த டீமன் ஸ்பிரிட் கல்ட்டை கண்டிப்பாக நீ ரிவெஞ்ச் எடுப்ப. அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். அதை கேட்டோன்னு அவ, என்னது ஹெல்ப் பண்ணுறியா? நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? அவ அப்படியே லைட்டாக சிரிக்கிறா. ஜோக்கெல்லாம் நல்லா தான் பண்ணுற. ஈவன் உன்னோட இன்டர்னெர்ஜியை கொஞ்சம் கூட யூஸ் பண்ண முடியாது, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா? இங்கே ஃபாரஸ்ட்குள்ளே அவ்வளோ ஸ்பீடாக ஹீரோ போய்கிட்டு இருக்கான் யோசிச்சுக்கிட்டு. அப்போ ஹீரோ திங்க் பண்ணிட்டே போயிட்டுருக்கான். கிட்டத்தட்ட இது நடந்து 100 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இருந்தும் ஏன் இந்த மெமரிஸ் எல்லாம் எனக்கு மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்குது? எனக்கு தெரிஞ்சு நான் அவளை மீட் பண்ணதுனால தான் இருக்கும். ஹீரோ பல்ல கடிச்சுக்கிட்டு, இல்லை இனிமே தேவையில்லாத எந்த ஒரு ஃபீலிங்ஸுக்கும் என் மனசில் இடமே கிடையாது. எனக்கு இப்போ இருக்க முக்கியமான விஷயம்லாம் அந்த ஜியோலினை என் பிளானில் நான் முக்கிய பகடக்காயாக பயன்படுத்துறது மட்டும்தான் சொல்லிட்டு அவன் திங்க் பண்ணிக்கிருக்கான். ரைட் நவ் இப்போ ப்ரையாரிட்டியே அவளை என் சைடு செக்யூர் பண்ணணும். இவளோட பவர் கண்டிப்பாக அந்த டெரண்டுக்கு ஆப்போசிட்டாக நல்லாவே யூஸ் ஆகும். அப்போ ஹீரோ சொல்கிறான், என்னால் அவகிட்ட சாரின்னு சொல்ல முடியாது, என்னால் புரிஞ்சுக்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டே இருக்கான். இருந்தாலும் என்கிட்ட லவ்வுக்கும் சரி எங்கே துக்கப்படுறதுக்கும் சரி எல்லா விஷயத்தையும் நான் கடந்து வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ இன்னும் போயிட்டே இருக்கான். பார்த்தா டீப்பாக அந்த ஃபாரஸ்ட்குள்ளே இன்னும் போயிட்டே இருக்கான். இங்கிட்டு பார்த்தா ஜியோலன் ஒரு மரத்துக்கிட்ட திங்க் பண்ணிக்க இருக்கா. இங்கிட்டு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா, கிட்டத்தட்ட அவன் சொன்ன டைமை விட நான் சீக்கிரமே இங்கே வந்துட்டேன். இருந்தாலும் இந்த இடத்த சுற்றி நான் நல்லாவே ஸ்கேன் பண்ணியும் பார்த்துட்டேன். எவனாவது ஒருத்தன் ட்ராப் எதுவும் செட் பண்ணியிருக்கான்னு முதற்கொண்டு இங்கே அப்படி ஒன்றுமே கிடையாது. ஒருவேளை அவன் சொன்ன பிளேஸ் ஒருவேளை இருக்குமோன்னு அவள் திங்க் பண்ணியிருக்கா. அப்போ அவளுக்கு மைண்டுக்கு வர்றதெல்லாம் அந்த டீமன் ஸ்பிரிட் கல்ட்டோட டீமன் ஸ்காலர் இவளை சின்ன வயசில் எப்படி அடைச்சி வச்சுருந்தானோ அந்த மெமோரிஸ் அவளுக்கு ஞாபகம் வருது. அப்படியே திங்க் பண்ணியிருக்கும் போதே பின்னாடி ஒரு காலும் தெரியுது. இவ வந்தது நம்ம ஹீரோ தான் நினச்சி, என்ன நீயும் சீக்கிரம் வந்துட்டா போல, நான் சீக்கிரம் எதிர்பார்க்க கூட இல்லைன்னு பார்த்தா ஒருத்தன் தடிமாடு மாதிரி ஒருத்தன் மொட்டை வந்து நிற்கிறான். பின்னாடி ஸ்வாட் இருக்கு. இவளுக்கு அதை பார்த்தோன்னா ஷாக்கு. அவன் அப்படியே இந்த சியோலனை பிடிக்க வந்துக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு அவரோட சவுண்டு மட்டும்தான் கேட்குது.